திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வேறு சமூக இளைஞரை காதலித்ததால் அண்ணனே தங்கையை கொன்றதாக கூறப்படும் விவகாரத்தில் 16 மணி நேரமாக குடும்பத்தாரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்குமார். வணக்கம் சதீஷ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பருவை கிராமத்தில் தண்டபாணி மற்றும் தங்கமணி தம்பதியினருக்கு சரவணன் மற்றும் வித்யா என்ற 2 குழந்தைகள் இருந்தன. இதில் ஞாயிற்றுக்கிழமை வித்யா என்பவர் மர்மமான முறையில் இறந்ததாக கூறப்படுகிறது. இதில் வித்யாவின் காதலன் வெண்மணி அளித்த புகாரின் அடிப்படையில் காமநாயக்கம்பாளையம் போலீசார் விசாரணையை தொடங்கினர். முதற்கட்ட விசாரணையில் வித்யாவின் பெற்றோர் மற்றும் அவரது சகோதரர் விசாரணையை மேற்கொண்டனர். பின்னர் உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக வித்யாவின் தலைப்பகுதியில் பலத்த காயங்கள் ஏற்பட்டதாகவும், தொடர்ச்சியில் வித்யாவின் தந்தை மற்றும் தாய் மற்றும் அவரது சகோதரர் சரவணன் என்பவருடன் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை காதலித்ததால் தனது தங்கையை இரும்பு கம்பியால் அடித்து தலையில் தாக்கி நான் தான் கொன்றேன் என வித்யாவின் சகோதரர் சரவணன் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை காதலித்தால் வித்யாவை கொலை செய்ததாக விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. தொடர்ச்சியாக போலீசார் வித்யாவின் தாய் மற்றும் தந்தையிடம் விசாரணை தற்பொழுது வரை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 16 மணி நேரமாக வித்யாவின் சகோதரர் மற்றும் தாய் தந்தையிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று உடற்கூறு ஆய்வு முடிவுகள் வெளியான பின்பே வித்யாவின் அண்ணன் சரவணன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சந்தேகத்து வழக்கை கொலை வழக்காக மாற்றம் செய்வதாக ஏற்பாடுகள் போலீசார் தரப்பில் செய்து வருகின்றனர். தற்பொழுது காவல்துறையின் தரப்பில் ஒழுங்காக படிக்க வேண்டும் என்றும் சொன்னதாகவும், மாற்று சமூகத்தை வாலிபரை காதலிக்க கூடாது என சரவணன் அறிவுறுத்தியதாகவும், அதில் வாக்குவாதம் ஏற்பட்டு வித்யாவை சரவணன் கொலை செய்ததாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.